வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம லட்சுமி அவங்க கல்யாண ஃபோட்டோவை தூக்கி வச்சு பார்க்குறாங்க. இதை பார்க்க நேரம் என் கணவர் என் கூட இருந்த மாதிரியே தோணுது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லட்சுமி எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மறந்து வெளியே வச்சுட்டு போயிடறாங்க அந்த ஃபோட்டோவை. அம்பிகாமா நம்ம மகாவை தேடி அங்கே வராங்க. வந்தவங்க கண்ணில் பட்டுருது. என்ன என் பையன் கூட இவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கா, எதுக்காக இதை மறைச்சிருக்கா, எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்போது திவ்யாவை வர காஞ்சனா பொண்ணை வர கல்யாணம் பண்ண நிற்கிறான். ஆனால் காஞ்சனா இதெல்லாம் தெரிஞ்சால் எப்படி கொந்தளிப்பா. ஆனால் மகா மாதிரி ஒரு பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளாக வரணும், நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் இந்த காஞ்சனாவில் பெரிய பிரச்சனை வந்துருமே, என்ன பண்ணடா அப்படின்னு இதை மகாட்டே கேட்டு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம மகாவை கூப்பிட்டு கேட்குறாங்க. இந்த பாரு, ரூமில் ஒரு கல்யாண ஃபோட்டோவை பார்த்தேன், அதுவாமா அது எனக்கும் என் கணவரும் நான் கல்யாணம் ஒரு இக்கட்டான நிலையில் எங்கள் கல்யாணம் நடந்துச்சு, அந்த நேரத்தில் எடுத்த ஃபோட்டோ தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம். எங்கே வச்சு நடந்து அப்படின்னு கேட்காங்க. நல்லூர் கோயிலில் தான் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னேன்னா, அந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன், என் பையன் பரிகாரம் பண்ண தானே அங்கே வந்தா, அப்போ தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கும் போல். அன்னைக்கு கூட அவன் சட்டையிலேருந்து அச்சதையை நிறைய எடுத்தேனே, அப்போ இதுதான் நடந்துச்சா, எதுக்காக இந்த உண்மையை அவன் மறைக்கிறான். ஒருவேளை காஞ்சனாவோட பொண்ணு திவ்யாவை கல்யாணம் பண்ணக்கூடிய முடிவு இருக்குல்ல, அதுக்காக மறைக்கிறானா. ஆனால் இது ஒரு பெரிய பொய், இதை மறைச்சி வாழது கஷ்டம், அதுவும் காஞ்சனா விடமாட்டா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அம்பிகாமா மனசை போட்டு குழப்பிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பைரவன் கொடுத்த அந்த கல்யாண ஃபோட்டோவை நம்ம லட்சுமி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அதையே தூக்கி வச்சு பார்க்குறாங்க. அதை பார்த்து என்னோட கனவு கல்யாண ஃபோட்டோ அப்படின்னு அந்த இடத்துல இப்போ ரசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம லட்சுமியை அப்படியே இது யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது அப்படின்னு பேக்கில் வச்சு பூட்டிடுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம அம்பிகாமா பையன் வந்துட்டா போல் சவுண்டு கேட்குது, போய் பார்க்கலாம் அப்படின்னு அடித்து புரண்டு ஓடி வராங்க. ஒரு கட்டத்தில் கேட்டை சாத்த போன நம்ம ஃபோனு நம்ம திவ்யா கிட்டேருந்து வர அதிலே பேசுகிறாங்க. உடனே இப்போ பார்க்க முடியாது, அவங்க வேற பிஸியாக இருக்காங்களே அப்படின்னு அங்கேருந்து நம்ம காவலில் இருந்த லட்சுமி கிளம்புறாங்க. பார்க்கலாம் அவங்கள அப்படின்னு அதே நேரத்தில் நம்ம கவிதா, என்னடி இங்கே திருவை பார்த்துட்டு இருக்க, உனக்கு இந்த வீட்டை விட்டு எதுக்காக நீ வெளியே போன, அன்னைக்கு நேற்று நைட்டு நான் பேகு உன்னை பார்த்தேன், உன் ரூமில் பார்த்தா உன் பேக்கு ஒன்றுமே இல்லை, எதுக்காக சொல்லாமல் கொள்ளாமல் இங்கேருந்து நைட்டோட நைட்டை கிளம்பி போனேன், இப்போ திடுதுப்புனி வந்துக்கிட்டு திருவையே வேவு பார்த்துட்டு இருக்கிற, ஏண்டி உனக்கு இந்த புத்தி அப்படின்னு அந்த இடத்துல காஞ்சனாக்கா இதுக்காக தான் இவளை கண்காணிக்க சொன்னாங்களா அப்படின்னு அந்த இடத்துல கவிதா அப்படியே கொந்தளிக்கிறாங்க. இல்லைங்கம்மா, நான் திவ்யாக்கா கட்டிக்க போகிற புருஷன் வந்தார்ல, அதனால தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், அவள் கல்யாணம் பண்ண போகிறான்னா உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு போடி, ஓம் புருஷன் மாதிரிலாம் நீ காவல் இருக்க அவன் வர நேரம் அப்படின்னு துரத்தி விட்றாங்க. அதே நேரத்தில் நம்ம அம்பிகாமா லட்சுமியை கூப்பிட்டாங்க, இங்கே வாமா அப்படின்னு அந்த இடத்துல கொடுக்க நேரம், என்னம்மா அப்படின்னு கேட்க நேரம், நேற்று நைட்டு நான் பார்த்தேன் உன் ரூமில், இல்லை நீ எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்ல நேரம், அதுவாமா உங்கள்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போனது என் தப்பு தான், எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, அவங்கள கவனிக்கணும், அவங்கள போய் பார்க்கறதுக்காக தான் இக்கட்டான சூழ்நிலையில் லாஸ்ட்டு பஸ்ஸு ஒன்று உண்டு, அதை மிஸ் பண்ணேன்னா எங்கள் ஊருக்கு பஸ்ஸும் கிடைக்காது, அதான் அதை பார்க்கறதுக்கு தான் நான் சொல்லாமல் கொள்ளாமல் போக வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், எதுனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போமா, உனக்கு ஒன்றுனா உன்னோட அம்மா ஸ்தானத்தில் தான் நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு மனசும் துடிக்க முடியல அப்படின்னு நம்ம அம்பிகாமா சொல்ல நேரம், இவ்வளோ நல்ல அம்மாவா திவ்யாக்காவுக்கு மாமியார் இருக்காங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அந்த இடத்துல திவ்யாக்கா கொடுத்து வச்சவங்க தான் அப்படின்னு நம்ம லட்சுமி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதே கணத்தில் பார்த்தோம்னா நம்ம திருவுக்கு காஃபி கொடுமா அப்படின்னு நம்ம அம்பிகாமா சொல்ல திருவுக்கு காஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. பயங்கர ஷாக்கில் நம்ம லட்சுமி இருக்காங்க. இவர் கண்ணில் இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் டிமிக்கு கொடுத்துட்டு தப்புனேன், கடைசியில் இவர் இந்த வீட்டில் இருக்கார், எப்படி ஒன்றும் புரியலையே கடவுளை, நல்லூரமாக என்னை சுற்றி எதுக்காக இப்படி சோதனை பண்ணுற அப்படின்னு நம்ம
லட்சுமி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதே கணத்தில் என்ன லட்சுமி நீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம், நான் வந்து உங்கள் அம்மாவை கவனிக்க தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அப்போது நீ வேற எங்கேயும் போகல, இங்கே தான் இருந்தியா? அப்போ மகாணி பேரில் இந்த வீட்டில் எங்கள் அம்மாவை கவனிக்க வந்தது நீ தானா? திவ்யா வந்து ஏற்பாடு பட்டி விட்டது உன்னதானா? நீ தான், உனக்கு தான் நான் வந்து பிளட்டு கொடுத்து காப்பாற்றினேனா அப்படின்னு வந்து 1000 கொஸ்டின் வந்து வருது. அதுக்கெல்லாம் ஆமாம் 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 அப்படின்னு வந்து நம்ம லட்சுமி வந்து தலையாட்டுறாங்க. இதை கேட்டதும் நம்மளை சுற்றி என்ன நடக்குன்னே நம்மளுக்கு தெரியலை. நீ இதே வீட்டில் இருந்திருக்க, நான் உன்னை தேடி மாறல, அங்கே இங்கேன்னு நான் ஓடிருக்கேன். என்ன பாரு, இதை பாரு கடவுளுக்கு வேலையை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமி பார்த்துட்டு, ஆனால் நீ இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் லட்சுமி, நம்ம 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆன விஷயம் இந்த வீட்டில் யாருக்கும் தெரியாது. இது தெரிஞ்ச ஒரு பெரிய பூகம்பமே வந்துடும். ஏன்னா நான் திவ்யாவை கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். எனக்கு தெரியும் நீங்கள் கட்டிக்கிற போகிற பொண்ணை நீங்கள் நல்லாவே வந்து பார்த்துக்கிடுவீங்க. ஏன்ட்டு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னை இக்கட்டான நிலையில் கஜேந்திரன் மாமாட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு என் கழுத்தில் வந்து தாலியை கட்டுனீங்க. அதுக்காக நான் உங்கள் வாழ்க்கையில் வந்து நுழைஞ்சு உங்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க அளவுக்கு நான் இல்லை. அதுக்காக தான் நான் உங்களை விலகி விலகி போகிறேன். இப்போ கூட உங்கள் வீடு தான் இதுன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக இங்கே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல லட்சுமி நிற்க நேரம், நீ எங்கேயும் போயிடாதா, இங்கே இரு லட்சுமி, எங்கள் அம்மாவை நீ நல்லாவே வந்து கவனிக்க, நீ இல்லைன்னா எங்கள் அம்மா ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நான் உங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லாங்க. அப்போது அம்பிகா அம்மா தான் என்னோடய மாமியாரா, இது என் குடும்பமா அப்படின்னு வந்து லட்சுமி வந்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனாலும் நம்ம திவ்யாக்கா கட்டிக்க போகிறவங்களாச்சே, நம்ம வந்து எதுக்கும் வந்து விழிப்பாக தான் இருக்கணும். ஏன்னா காஞ்சனமா எப்போ வேணாலும் நம்மளை கோவப்படுத்தலாம், சந்தேகப்படலாம், என்ன பிரச்சனையெல்லாம் வருமோ தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல காஞ்சனம்மாவுக்கு நம்மளை பற்றி ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் எப்பவும் நம்மக்கிட்ட வந்து திவ்யா அக்காவை வாழ்க்கையை நான் பறிக்கிற மாதிரியே வந்து நின்று கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு ஏதோ ஒரு வகையில் காஞ்சனாமாவுக்கு நம்ம மேலே வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மகாவை தேடி ரூமுக்கு வராங்க அம்பிகமா. அங்கே தான் நம்ம லட்சுமி வந்து வெளியே தூக்கி வச்சுருந்த அந்த கல்யாண ஃபோட்டோ பார்க்குறது என் பையனாச்சு. இவன் மகா கூட எப்படி, எனக்கு ஒன்றுமே புரியலை, எது நடக்குது, இது மட்டும் காஞ்சனாவுக்கு தெரிஞ்சால் வீட்டில் ஒரு பூகம்பமே நடந்துடும். கடவுளே, இதுக்கெல்லாம் என்ன பதில் வச்சுருக்கப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. லட்சுமி வராங்க. என்னம்மா என்ன, என்னை தேடி இங்கே வந்திருக்கீங்க, இது என்ன கல்யாண ஃபோட்டோவாக இருக்குது? ஆமாம், இது என் கணவருக்கும் எனக்கும், உன் கணவருக்கு இது எங்கே வச்சு உனக்கு வந்து அப்படின்னு வந்து கேட்க நேரம், நான் வந்து எனக்கு கணவரும் உங்கள் பையனும் மாதிரி தாம்மா இருப்பாங்க, ஆனால் உங்கள் பையன் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம அம்பிகாமாவுக்கு ரொம்ப பெரிய கொஸ்டின். அப்படி எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும், எனக்கு புரியலையே. ஆனால் இந்த மகா மட்டும் எனக்கு மருமகளாக கிடச்சுன்னா நல்ல விஷயந்தான். ஆனால் இப்போ என் பையனுக்கு திவ்யா கூட கல்யாணம் ஆக போகுது. அப்படி இருக்கட்டான நிலையில் இந்த ஃபோட்டோவை பார்த்தா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம அம்பிகாமா வந்து நினைக்கிறாங்கங்க.